இன்றைக்கி நாம் கிருஷ்ண ஜெயந்தி விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கோகுலாஷ்டமி ஆவணி மாதம் 10ஆம் தேதி 26/8/2020 திங்கட்கிழமை வருது. இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு என்ன பண்ணோம், என்ன விரதம் நல்லது அப்படிங்கிறது. அதாவது பாஞ்சரத்ரா முனித்ரய ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு பேர். இது வந்து ஆவணி மாதம் 11/27/2020 செவ்வாய்க்கிழமை. அவரவர் சம்பிரதாயப்படி, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி, அதாவது பேதத்தால் வேறு வேறு தினங்களில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது. அதனால் அவர்களுடைய தினங்கள் அவரவர்கள் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடணும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு கிருஷ்ணரை வந்து நன்கு அலங்கரித்து விரதத்தை வந்து முதல்ல ஆரம்பிக்கணும். அன்னைக்கு முழுவதுமே கிருஷ்ண சோஸ்திரங்களை சொல்லி பாகவத புராணம் படித்து பல வகை பலகாரங்கள், முறுக்கு, சீடை, கிருஷ்ணன் கொடுத்த வெண்ணெய்கள் இதெல்லாம் தயாரித்து வைத்து குழந்தைங்களுக்கு வந்து கிருஷ்ணர் போல் அலங்கரித்து வீடு வாசல் அப்புறம் பூஜை அறை வரைக்கும் குழந்தைங்களுடைய பாதத்தை வந்து போட்டு வீட்டை வந்து நன்கு அலங்கரித்து மாலையில் வந்து நன்கு வந்து அலங்காரம் பண்ணி மாலையில் வந்து, அதாவது சாயங்கால நேரத்தில் மறுபடியும் குளித்து கிருஷ்ணர் லீலை உள்ள ஸ்ரீ பாகவத புராணம் வந்து படித்து இரவில் வந்து பலவித பலகாரங்கள், அன்னங்கள், வெண்ணெய்களை வச்சு சுவாமிக்கு நைவேதனை செஞ்சு பூஜை செய்யணும். இப்படி பூஜை செய்யறதுனால என்ன கிடைக்கிது அப்படின்னா, அதாவது ஸ்ரீ கிருஷ்ணருடைய அருளால் இகலோக சுகங்கள் அனைத்தும் பெற்று குழந்தைகளுடன் சுகமாக இருப்பார்கள் அப்படின்னு ஸ்ரீமத் மகாபாகவதமும் விரத சூடாமணியும் நமக்கு கூறியிருக்குது. குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து அன்னைக்கு வந்து தேவகி சுத கோவிந்தா வாசுதேவ ஜகத்பதே தேகிமே தனயம் கிருஷ்ண இத்வாமகம் சரணம் கதா தேவதேவ ஜகந்நாதா கோத்திரவிருத்தி கரோ பிரபு தேகிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்யமந்தம் யசஸ்வினம் இப்படிங்கிற ஸ்லோகத்தை 16 முறை பாராயணம் செய்யவும்.